நீங்க 2 பேரும் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. இன்னும் குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம டாக்டர் சாந்தி கிட்ட நான் பேசினேன். நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காம போ. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுற லக்ஷ்மி, அது எனக்கு புரியுது. இப்ப நான் உன்னை போக சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்ட. சரி, இத்தனை நாள் சமாளிச்சிட்டோம். நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன விலகி ஓட பாக்குறீங்க? பயமா? பாரா, வயிறு கொஞ்சம் பெருசாயிட்ட மாதிரி தெரியுது. நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தீங்களா? உங்க அப்பா உன் தங்கச்சியே உனக்கு குழந்தைய பிறக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது தானே பிள்ளையோட கடமை. பரவாயில்ல வெற்றி, நீ என்ன ஏமாத்தினாலும் உன் அப்பாவோட ஆசையை ஏமாத்தாம அவரை சந்தோஷப்படுத்து. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. அன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் குழந்தை பெத்து காட்டுறேன்னு சவால் விட்டேனே, என்ன ஜெயிக்கிறதுக்காக எனக்கு முன்னாடி கர்ப்பமாயிட்டீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் பார்க்காத நந்தினி. நான் ஒன்னும் மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சங்கடப்படுறவ இல்லையே. என் வயிறு நிறைஞ்சு சொல்றேம்மா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருங்க, அது போதும் எனக்கு. இது பாரு லக்ஷ்மி, இதுக்கு முன்னாடி நீ என்ன பேசினாலும் அதுக்கு மறுப்பு சொல்லாம நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல என்னால வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க வெற்றி. லக்ஷ்மிங்கிற உன் பேர்ல தான் நான் எனக்கு வெற்றி வீட்டுல இருக்கேன். வெற்றி என்கிட்ட அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால தான் நான் நடிக்க வந்தேன். அதுவும் உனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நான் வெற்றி கூட சந்தோஷமா இருக்கேன், குழந்தை பெத்துக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். லக்ஷ்மி, உனக்கு புலி வருதுங்கிற கதை தெரியுமா? அதே மாதிரிதான் இப்ப நான் உண்மையிலேயே இவர் கூட சந்தோஷமா வாழ்ந்து குழந்தையும் பெத்துக்க போறேன். நந்தினி, மன்னிச்சிடுங்க வெற்றி. இனிமே நான் லக்ஷ்மியா, உங்களோட லக்ஷ்மியா இருக்க போறேன். அப்ப இவ என்ன செய்யறான்னு பாக்கலாம். என்ன அப்படி பாக்குற? எங்க 2 பேருக்கு பிறக்க போற குழந்தையோட பேர் என்ன தெரியுமா? தங்க மயில், தங்க லக்ஷ்மி. என்ன பிரமிப்பா இருக்கா? அப்படி பாக்குற? நாங்கெல்லாம் சவால் விட்டா அதை சாதிச்சதுக்கு அப்புறம் தான் மறு வேலையை பாப்போம். இவகிட்ட என்னங்க பேச்சு? நீங்க வாங்க போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. வாங்க.
இது நடக்கணும்னு தான் நான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்டேன். வெற்றி நந்தினி 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு தங்கமே வந்து குழந்தைய பிறக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் ரவுடி லட்சுமி கிட்ட அப்படி பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்க. அவ பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? அதனாலதான் அவளுக்கு கோவம் வரட்டும்னு அப்படி பேசிட்டேன். நீங்க அத பெருசா எடுத்துக்காதீங்க. மத்தபடி என் மனசுல எதுவுமே இல்ல. ரவுடி லட்சுமிக்கு ரொம்ப தான் திமிரு. நீ மட்டும் அப்படி பேசலனா நீ என்னென்ன வார்த்தை சொன்னியோ அதெல்லாம் அப்படியே நானே பேசிருப்பேன். அதான் உண்மை. நந்தினி, இங்க வா. எனக்கு தெரிஞ்சு உன் மனசு முழுக்க வெற்றி தான் இருக்கான். வெற்றிக்கு கூட உன் மேல லேசா பிரியம் வந்த மாதிரி தெரியுது. நந்தினி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். மனம் போல வாழ்க்கை அமைய சில பேருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. அந்த சிலர்ல ஒருத்தி நீ நந்தினி. தென்மொழி, மாமா, கத்திரிக்காயை எத்தனையோ பேர் வெட்டி நான் பார்த்திருக்கேமா. ஆனா கத்திரிக்காய்க்கே வலிக்காத அளவுக்கு வெட்டுறது நீ ஒருத்திதாம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்லம்மா, வெற்றியும் லட்சுமியும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு நீ எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்றியாமா? அட பாவி மாமனாரே, இதுக்காக தான் என்கிட்ட இப்படி குழஞ்சு குழஞ்சு பேசுனியா? இத மட்டும் நான் கேட்கணும். ஏன் நீ கேட்க கூடாதா? என்னம்மா ரொம்ப நேரமா யோசிக்கிற? அதுக்கு இல்ல மாமா. எப்படி? இல்லம்மா, நானே கூட கேட்டுருவேன். என்னதான் இருந்தாலும் நானே கேக்குறது ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? அதனாலதான் உன்னை கேட்க சொன்னேன். சரிங்க மாமா. இத கூட நான் கேட்க சொன்னதா கேட்டுறாத, நீயா கேக்குற மாதிரி கேட்டுரு. சரியா? நீ வெட்டுமா? இதுல சிரிப்பு வேற. என்ன என் தலை எழுத்து. இந்த ஆளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கேட்டு தொலைக்கிறேன். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் இரு. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாரு? அது லக்ஷ்மி, ஏன் இழுக்கிற? இல்ல, டாக்டர் என்ன சொன்னாரு? இல்லக்கா, டாக்டர் கிட்ட போனா அவங்க ஏமா தாங்கிற? அதான் தேன்மொழி கேக்குறல்ல. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? என்ன விசாரிக்க சொல்லிட்டு இவரே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்னும் புரியலையே. அப்பா, அது வந்து இன்னும் 3 தடவை லக்ஷ்மி செக்கப்க்கு வர சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியுமா? ஆமா மாமா. வெற்றிடுற, எனக்கு தான்டா போன் வந்திருக்கோம், நானே பேசுறேன்.
நான் நாட்டாம நாச்சிமுத்து பேசுறேங்க. நீங்க யாருங்க? டாக்டர் சாந்தி பேசுறேன். உங்க மருமக லக்ஷ்மியும் வெற்றியும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வருவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க எப்ப வருவாங்கன்னு நீங்க கொஞ்சம் டைம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்துங்க மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சுங்க தோட்டத்துல. அதை வெற்றி தான் கவனிக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் உடனே அவனால வர முடியல. வந்தோடனே நான் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. சரி. என் மருமக லட்சுமி பொய் சொல்ல மாட்டா. எல்லாருக்கிட்டையும் உண்மையா தான் நடந்துக்குவா. இப்போ உண்மையை சொல்லுங்க. டாக்டர் சாந்தியை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க? வேற எங்க போனீங்க? சென்னையில இருந்து லக்ஷ்மியை பத்தின ரகசியம்னு லெட்டர் வந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோன்னு பொய் வேற சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பதில் சொல்லாம இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டாக்டர் சாந்தி தன்னை பார்க்கவே வரலன்னு அந்த அம்மா போன்ல சொன்னாங்க. ஏன் எதுக்காக போய் சொன்னீங்க? அது வந்துப்பா, டாக்டர் சாந்தி கைராசி இல்லாதவங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னான். நம்ம மாணிக்கம் பொண்ணு கூட சொன்னா. அதனால நம்ம சந்தானத்தோட அக்கா டாக்டரா தான் இருக்காங்க. ஆமா, அவங்க பேர் கூட மரகதம் தானே? மரகதம் அவங்கதான்ப்பா. அவங்கள தான் பாத்துட்டு வந்திருக்கோம். ஏண்டா இத முன்கூட்டியே என்கிட்ட நீ சொல்லிட கூடாதா? டாக்டர் சாந்தி கிட்ட போன் பண்ணி நீ வரலன்னு சொல்லிருப்பல. நான் சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இதுவே வேற ஒரு டாக்டர் இருந்தா இவ்வளவு தூரம் போன் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்களா? சரி, எந்த டாக்டர் பார்த்தா என்ன? லட்சுமி, நீ மாசமா இருக்கணும், அவ்வளவுதான். இவ மட்டும் மாசமா ஆகணும், நான் மோசம் போகணுமா? நல்லா இருக்கு மாமனாரே. லக்ஷ்மி, ஏன் அழற? சொல்லு லக்ஷ்மி. மாமா பேசினது கேட்டீங்கல்ல? நம்மள எவ்வளவு நம்புறாரு. நம்மளை விட பெரியவங்க தேன்மொழி அக்காவும் பெரிய மாமாவும் தான். தேன்மொழி அக்கா மாசமாகணும், அவங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும்னு மாமா நினைக்கவே இல்லைல்ல. நம்ம 2 பேருக்கு முதல்ல குழந்தை பிறக்கணும், அதுவும் தங்கம் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. பொய்யா கணவன் மனைவியா நடிக்கிற நம்மளுக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? தப்பு ஏன் மேலதான். அன்னைக்கு ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு முன்ன பின்ன என்ன நடக்கும்னு கூட யோசிக்காம உன்னையும் பொண்டாட்டின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு இருந்த வேகமும் தைரியமும் அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி விட, உன்னை இங்க வர வச்ச அந்த கடவுளுக்கு உன்னை இங்க இருந்து அனுப்பணுமா வேண்டாமான்னு கூட அவருக்கு தெரியும். அது என்னன்னு நமக்கு தெரியற வரைக்கும் எல்லாமே நன்மைக்குன்னு நினைச்சு வாழ வேண்டியதுதான்.
சுவாமிஜி. ஆ, சொல்லுங்க சுவாமிஜி, நான் வெற்றி பேசுறேன். தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி? நந்தினி நல்லா இருக்காளா? 2 பேரும் நல்லா இருக்கும். நந்தினிய நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு தெரியும். அவ நல்ல குடும்பத்துல தான் இருக்கா. அவளுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துலயே அவ இருக்க மாட்டா. அது அவளோட குணம். ஆமா சுவாமிஜி. சரி தம்பி, போனை நந்தினி கிட்ட கொடுங்க. அவ சமையல் கட்டுல வேலையா இருக்கா சுவாமிஜி. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் அவகிட்ட சொல்றேன். இல்ல தம்பி, நான் அவகிட்ட தான் பேசணும். ஓ சரி சரி, அவகிட்ட கொடுக்கறேன். இன்னும் கிளம்பலையா? சுவாமிஜி லைன்ல இருக்காரு. சொல்லுங்க சுவாமிஜி. நந்தினிமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? அம்மா, அம்மாடி, நம்ம ஆசிரமத்துக்கு ரங்கநாதன் ஒருத்தர் வருவார்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவரா? அவர் எப்படி மறக்க முடியும்? அவர் தானே ஃப்ரண்ட்ல இருக்கிற புது பில்டிங், அப்புறம் ஆசிரமத்துல இருக்கிற காம்பவுண்ட் சுவர் எல்லாம் கட்டி கொடுத்தாரு. கேகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் தானே? ஆமாம்மா, அவரே தாம்மா. அவரு நம்ம ஆசிரமத்துக்கு இன்னைக்கு வந்திருந்தாரு. உன்னை பத்தி விசாரிச்சாரு. நீ என்ன பண்றேன்னு கேட்டாரு. தப்பா நினைக்காதம்மா, எனக்கு போய் சொல்ல பிடிக்காததுனால உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் எதுக்கு என்ன பத்தி விசாரிக்கணும்? அவர் எதை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை பத்தி கேட்டாருன்னு தெரியலம்மா. ஆனா உன்னை பத்தின விஷயங்களை சொல்லி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறத சொன்ன உடனே யூஎஸ்ல இருந்து வந்திருக்கிற அவரோட கடைசி பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. சுவாமிஜி, அவரோட பையன் நம்ம ஆசிரமத்துக்கு வந்த போது உன்னை ஒரு தடவை பார்த்துருக்கானோ. உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறானோ. நீ என்னம்மா பதில் சொல்ல போற? என்ன சுவாமிஜி, இப்படி திடீர்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ நல்லா நிதானமா யோசிச்சு சொன்னா போதும். இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்புமா, இதை தவற விட்டுறாதம்மா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். என்னம்மா பதிலே காணும்? கல்யாணம் பண்ணிப்பில்ல? சொல்லுமா. சுவாமிஜி, நீங்க சொல்ற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுவாமிஜி.